ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, கையில் பாம்பை பிடித்தபடி விநாயக பெருமான் சங்கரன் கோவிலில் காட்சி தருகிறார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 24/5/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 10வது நாள். இன்றைய விசேஷம் பழனி முருகன் விழா தொடக்கம். ஆழ்வார் திரு நகரி நம்மாழ்வார் தங்க புலி வாகனத்தில் பவனி. தமிழர் தந்தை சீபா ஆதித்த நாளுடைய நினைவு நாள், நவமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. திதி அஷ்டமி காலை 9:55 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் காலை 7:20 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் திரு ஓணம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இழந்த செல்வத்தை மீட்டு தரும் பைரவர் வழிபாடு. செவ்வாய் தசை என்ற உடனே நம் நினைவுக்கு வருபவர்கள் திருச்செந்தூர் முருகனும் அங்காரகனும். அனைவரும் ஆலயம் சென்று பரிகாரம் காண்பது சற்று கடினமாக ஒன்றார். வசதிகள் இருந்தால் அவர்கள் வெளிநாட்டில் வாழலாம். அதுபோல கிராம பகுதியிலே உள்ளக்கு ஆலயம் சென்று பரிகாரம் தேடுவது சற்று குறைவாகவே உள்ளது. ஒன்றை மட்டும் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருடைய ஜாதகத்திலும் பெரும்பாலும் செவ்வாய் தசை வந்து செல்லும். கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை சால சிறந்த கிழமை. நமது கொடிய எதிரிகளை கூட அழித்து தீராத இன்னலை தீர்த்து வைத்து வெற்றி தேடி தரும் கிழமைதான் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் கால பைரவருடைய வழிபாடும் நமக்கு கை கொடுக்கும். ஜாதகத்தின்படி செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கு கால பைரவர் வழிபாட்டை செய்யலாம். பைரவருக்கு பூஜை செய்யும் போது கண்ட பூக்களை உபயோகிக்க கூடாது. ரோஜா, மல்லிகை மலர் மற்றும் அவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட மாலைகளை பயன்படுத்தக்கூடாது. அவற்றை பயன்படுத்தினால் வேண்டியது கிடைக்காது, பலனின்றி போகும். அனுபவத்தில் கண்ட உண்மை. அப்படி என்றால் பைரவருக்கு பிடித்தமானது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ அபிஷேகம், பச்சை கற்பூர அபிஷேகம்,
சிவப்பு மலர் ரோஜாவை தவிர உடைபடாத முழு தேங்காய், பாகற்காய், அச்சு வெல்லம், பேரிச்சம்பழம், சிவப்பு வண்ணம் உள்ள கல்யாண பூசணி, தேன், மிளகு வடை மற்றும் மாலை, கற்கண்டு, செந்தூர பொட்டு, செண்பகம், தாமரைப்பூ, தாசாங்கம், சாம்பிராணி, குங்கும சாம்பிராணி, தயிர் சாதம், மிளகு சாதம், சுதேசி கடலை, பூசணி சாதம், கருவேப்பிலை சாதம், பாகற்காய் கூட்டு, பருப்பு பொடி, பால் பாயாசம், பீட்ரூட் சாதம், நெய்யிலே அல்லது தேனிலே அமிழ்த்திய வடை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் மற்றும் காய்கறிகள் முதல்வை இடம்பெறலாம். இவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினாலும் போதும். தும்பை, செம்பருத்தி, அத்தி, கொன்றை, உத்தமப்பூ, ஊமத்தம்பூ, செண்பகப்பூ, கள்ளிப்பூ, நெருஞ்சிப்பூ மற்றும் பரங்கிக்காய் பூ ஆகியவற்றை கொண்டு பூஜித்தால் விசேஷமான பலன்கள் உண்டாகும். இந்த வகையிலே பைரவரை வணங்க பக்தியோடு ஒரு பிடி வில்வ தானம், துளசி அல்லது சுத்தமான தண்ணீர் பைரவருக்கு வேதமாய் படித்தால் போதும். முதலாவது பரிகாரம், இழந்த பொருட்களை மீட்கவும் நமக்கு வரவேண்டிய சொத்துக்களை பணம் வந்து சேரவும். இந்த எளிய பரிகாரத்தை பைரவர் கோயிலே செவ்வாய்க்கிழமையிலே அல்லது மாலை நேரத்திலே பூசணிக்காய் அல்லது மாதுளம் பழத்திலே மிளகு தீபமேற்றி வழிபாடு செய்தார் அனைத்து பொருட்களும் மீட்டு விடுவீர்கள். செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி முதல் 4:30 மணிக்கு வரை ராகு காலம் வருகிறது. அனைவரும் பலன் பெறலாம். இரண்டாவது பரிகாரம், எதிர்ப்புகள் அகன்று வெற்றிகள் குவித்திட, சகோதரருக்குள் ஒற்றுமை ஏற்படவும், குடும்பத்தில் ஒற்றுமை வலுவடையும். கீழே உள்ள எளிய, அதாவது 27 எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோத்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அல்லது மாலை வேளையிலே பைரவருக்கு அணிவிக்க வேண்டும். இதனை 9 வாரம் செய்ய வேண்டும். 9வது வாரம் பைரவருக்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்திட வேண்டும். இது ஒரு முக்கியமான அபிஷேகம். இந்த அபிஷேகம் செய்தால் மேற்சொன்ன பலன்களை நாம் அடையலாம். நாளைய தினம் பிள்ளைகளால் நன்மை பெற என்ன வழி என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட, அதாவது உத்தியோகஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், வியாபாரஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கின்றோம். லக்ன வாரியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதிலே ரிஷப லக்னத்திற்கு 10க்குரியவர் 3லே, அதாவது கடகத்திலே சனி வீற்றிருந்தால் வெளிநாட்டில் அல்லது வெளிநாட்டு ஸ்தானத்தை வேலை பார்ப்பீர்கள். ஏற்றுமதி தொழில், ஏஜென்சி தொழில் எடுத்து செய்வீர். புத்தக வியாபாரம், டிராவல்ஸ், ஐஸ்கிரீம் பார்லர்கள், உத்தியோகம் என்றால் வியாபாரம், பாஸ்போர்ட், ரயில்வே டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, விமானம் போன்ற துறைகளில் உண்டாகும். 4வது பகுதியாய் திகழ்கின்ற சிம்ம ராசியிலே, அதாவது ரிஷப லக்னத்திற்கு 4வது இடமாக இருக்கின்ற சிம்ம ராசியிலே சனி வீற்றிருந்தால் மர வியாபாரம், மூங்கில் வியாபாரம், மாவு மில், அரிசி வியாபாரம். 5வது இடமாக வர்ணிக்கப்படுகின்ற கன்னியிலே 10க்குரிய சனி அங்கே வீற்றிருந்தால் அவர் ஜோதிடர், திரைப்பட இயக்குனர், நாட்டுப்புற கலைஞர், பேப்பர் மோல்டு செய்யும், பொம்மை செய்யும் அந்த தொழிலை செய்வார். 6வது இடமாக கருதப்படுகின்ற துலாமிலே ரிஷப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற சனி வீற்றிருந்தார். சொந்த தொழில் செய்யக்கூடாது, கஷ்டப்பட்டு உழைத்துதான் படிப்படியாக முன்னுக்கு வர வேண்டும். டிரான்ஸ்போர்ட் ஒரு அருமையான துறை. 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷப லக்னத்திற்கு விருச்சகம், அங்கு 10க்குரியவர் சனி வீற்றிருந்தால் கட்டடம் செய்தல், சுண்ணாம்பு, சிமெண்ட், சூளை செய்தல், மண் சம்பந்தப்பட்ட சர்வேயர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், கணக்கு பிள்ளை, தாசில்தார் போன்ற அரசு உத்தியோகம். ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடமாக இருக்கின்ற தனுசிலே 10க்குரிய சனி வீற்றிருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், செடி, வெடி மருந்து, அறிவால், கத்திரிக்கோள், சிறிய அளவு தொழில், பெரிய அளவிலே சொந்தமான தொழில் செய்ய யோகம் உண்டு. ரிஷப லக்னத்துக்கு 9வது இடமாக இருக்கின்ற மகரத்திலே சனி வீற்றிருந்தால் 10க்குரியவர் விவசாயம், பால் பண்ணை, காய்கறி பண்ணை, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள். சனி மற்றும் சுக்கிரன் திரைப்பட தொழில், ஒளிப்பதிவார, உணவுப்பொருள், அறநிலைத்துறை, நீதிமன்றம் போன்ற அரசு துறை உண்டாகும். ரிஷப லக்னத்துக்கு 10க்குரிய 10, அதாவது கும்பத்திலே சனி அவருடைய சொந்த வீட்டிலே வீற்றிருந்தால்
சொந்த தொழில் தான் செய்வார். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி, பெட்ரோல் பங்க், எண்ணெய் வியாபாரம். உத்தியோகம் என்றால் திரைப்பட துறை, எழுத்தாளர், ஒரு சிலர் ஜோதிடராய் இருப்பார். 11வது இடம் என்று ரிஷப லக்னத்திற்கு அழைக்கப்படுகின்ற மீனத்திலே தனி வீட்டிருந்தால் சொந்த தொழில் தான் அதிகமாக ஈடுபடுவார். ரத்தினம் கமிஷன் ஏஜென்சி, அரசியல், ஜோதிடம், உத்தியோகம், தனியார் துறையில் மட்டும்தான் வேலை பார்ப்பார். 12 ரிஷப லக்னத்துக்கு 12க்குரிய இடம் மேஷம். அந்த மேஷத்திலே 10க்குரிய சனி வீட்டிருந்தால் சொந்த தொழில் சிறக்காது, நிறைய விரயங்கள் ஏற்படும். அரசு அல்லது தனியார் துறை என்றால் ரியல் எஸ்டேட், விவசாயம் போன்ற துறையிலே ஈடுபடுவார். ஏனென்றால் சனி இங்கே பலம் குறைந்து நீச்சம் அடைகின்றார். அதனால் பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படும். ரிஷப லக்னம் சனி தசா, சனி 11ல் தசா எடுத்து நடத்தும்போது சிறப்பான பலன்கள் கிடைக்காது. 11ல் இருக்க அந்த பலன்கள் அசுப பலன்களாகவே இருக்கும். மற்ற இடங்களில் மட்டும் நல்ல ஒரு பலனை கொடுக்கின்ற வகையிலே சனி வீற்றிருப்பார். சில நல்ல பலன்களை பெறுவார். பலம் குறைந்து மோசமான இடங்களில் நின்றால் அந்த தசாவில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். நாளைய தினம் மிதுன லக்னம். மிதுனத்துக்கு 10க்குரிய குரு எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சி எந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் தெரியுமா? வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுபவர் சூரியன். இந்த சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவதோடு அவ்வப்பொழுது நட்சத்திரத்தையும் மாற்றுவார். தற்பொழுது சூரியன் ரிஷப ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே சூரியன் மே 25ஆம் தேதி நட்சத்திரத்தை மாற்ற உள்ளார். இந்த நட்சத்திர பயிற்சியின் போது சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து வெளியேறி ரோகிணி நட்சத்திரத்துக்குள் நுழைய இருக்கின்றார். இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் இந்த நட்சத்திரத்துக்குள் சூரியன் நுழைவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்கார வாழ்க்கையிலும் காணப்படும். இப்போது சூரியனின் நட்சத்திர பயிற்சியால் நிதி ரீதியாக நல்ல அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே மேஷம். சூரியனின் நட்சத்திர பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும். புதிய வேலைகள் தொடங்கும் எண்ணம் இருந்தால் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். பணி புரிபவர்களுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். இதன் மூலம் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளன. ரிஷபம். சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சியால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு முடிவெடுக்கும் திறன் மேம்படும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த ஒப்பந்தங்கள் எதிர்காலத்தில் ரெட்டிப்பு லாபத்தை தரும். ஆரோக்கியம் மேம்படும். மிகுந்த ஆற்றலுடன் செயல்படும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் நட்சத்திர பெயர்த்தால் மிகவும் சாதகமான பலன்களை பெறுவார்கள். அரசு வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தாலோ அல்லது அரசு ஒப்பந்தத்தை பெற நினைத்தாலோ இந்த காலத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவரோடு உறவு கிடைக்கும். தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமை வழக்கத்தை விட வலுவாக இருக்கும். முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திர பயிற்சியால் கன்னி ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தில் முழு ஆதரவு கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த பயணங்களால் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். பணிபுரிவன் செயல்திறன் பாராட்டப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாய் வரும். வருமானம் அதிகரிக்கும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை
இப்பொழுது 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று திடீர் கோபம் வேகம் இருக்கலாம், மற்றவர்களும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். நண்பர்களும் பகை ஏற்படலாம், பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடம், எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். பயணம் மூலம் சாதகமான நிலை கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று திடீர் கோபம் வேகம் இருக்கலாம், மற்றவர்களும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த நண்பரிடம் பகை ஏற்படலாம், பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம், எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் மூலம் சாதகம் கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மையை தரும். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எந்த நெருக்கடிகளும் சமாளிக்கும் தெம்பு வரும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாய் வரும். நிதானம் தேவை. சக ஊழியருடன் சாமர்த்தியமாய் பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதற்கும் எந்த நெருக்கடியும் சமாளிக்க தெம்பு வரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் சுமையாய் வரும். நிதானம் தேவை. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சக ஊழியருக்கு சாமர்த்தியமாய் பழகி காரிய அனுகூலத்தை அடைவீர்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்ப விவகாரங்கள் சாமர்த்தியமாய் நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகளிடம் கோபமாய் பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது. வாகன வசதி உண்டாகும். அடுத்தவருடைய வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் பச்சை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்ப விவகாரங்கள் சாமர்த்தியமாய் நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகளும் கோபமாய் பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி உண்டாகும். அடுத்த ஒரு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாய் இருக்கும். எதில் நிதானம் தேவை. கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். திறமைகள் வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். உங்களை பிரிந்து சென்ற மீண்டும் வந்து சேர்வார்கள். மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆர்வம் காட்டுவீர்கள். ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று முன்னேற்றமான சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொறுப்புகள் கூடும். திறமைகள் வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். உங்களை பிரிந்து சென்றவர் மீண்டும் வந்து சேர்வார்கள். ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்த மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்த விருப்பத்தை நிறைவேற்ற ஆர்வம் காட்டி ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தடைப்பட்டு இருந்த பணவரத்து வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். அடுத்த விவகாரங்கள் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. சுக்கிரனின் சஞ்சாரம் ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும். வாகனம் மூலம் செலவுகள் உண்டாகலாம். பயண சுகம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தடைப்பட்டு இருந்த பணவரத்து வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த அடுத்த விவகாரங்கள் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. சுக்கிரனின் சஞ்சாரம் ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம். பயண சுகம் கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் இருப்போர் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும். தேவையான பண உதவி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்போர் கூடுதல் பணி காரணமாய் உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரத்தில் இருப்பவர் கூடுதல் செலவை சந்திக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த தேவையான பண உதவி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த சக ஊழியர்களின் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் இருப்பவர் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகள் நல அக்கறை காட்டுவீர்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் கோபத்தை குறைத்து நிதானமாய் பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் இருப்பவர் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாய் பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, செலவுகள் கூடும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொதுவாக இன்று விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பண வரத்து திருப்தி தரும். இதுவரை இருந்த தடைகள் நீங்கும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரிய அனுகூலம் நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். மனதிலே தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். ஜனாதிபதி குருவின் சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் இருந்த தொய்வு நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் பணவரத்து திருப்தி தரும். இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். ஜனாதிபதி குருவின் சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். சூரியனின் சஞ்சாரத்தால் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். தந்தையின் உடல் நலத்தை கவனம் தேவை. நண்பர்கள் உறவிடம் வீண் பகை உண்டாகலாம். கவனமாய் பேசுவது நல்லது. காய்ச்சல் சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். ராசிநாதன் குரு சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாய் நடந்தாலும் வெற்றிகரமாய் நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். சூரியனின் சஞ்சாரத்தால் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் நலத்தை கவனம் தேவை. நண்பர்களும் உறவினரும் வீண் பகை உண்டாகலாம். கவனமாய் பேசுவது நல்லது. காய்ச்சல் சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராசிநாதன் குரு சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாய் நடந்தாலும் வெற்றிகரமாய் நடக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய முழு நிலை வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்களையும் சித்தர்களையும் வணங்க சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டால் மனதில் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குவாதங்களும் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவுகள் இருக்கும். அவர்களது முயற்சிகள் உறுதுணையாய் இருப்பீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடலாம். உறவினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதிலே இருக்கும். கணவன் மனைவியின் நெருக்கம் அதிகரிக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவுகள் இருக்கும். அவர்கள் முயற்சிக்கு உறுதுணையாய் இருப்பீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடலாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உறவினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படுத்தும். மனதிலே சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். திறமை வெளிப்படும். காரியங்களில் அனுகூலம் நடக்கும். மனதிலே தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதில் சந்தோஷம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாய் முடியும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். திறமைகள் வெளிப்படும். காரிய அனுகூலமாய் நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து
நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.